Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 617 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். என்னைக்காவது நீங்க தனியா டிராவல் பண்ணிருக்கீங்களா? அப்படி நீங்க தனியா டிராவல் பண்ணிருக்கும் போது திடீர்னு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதுலயும் ஒரு அமானுஷமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து சோனல் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு நடந்தது கிடையாதுங்க, ஆனால் அவங்களுடைய தோழி ஷோபிதாவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஷோபிதா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க கொல்கட்டாவை சேர்ந்தவங்க. ஸோ கொல்கட்டாவில் தான் அவங்க படிக்கிறாங்க, வளர்றாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர்னா ஷோபிதா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா மட்டும்தான். கொல்கட்டாவில் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குங்க. ஸோ பாரம்பரிய வீடு அப்படின்றதுனால அவங்க அம்மா அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு இருக்காங்க. ஸோ ஷோபிதா படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு தேடி வந்து சுற்றுறாங்க. கொல்கட்டாவில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒரு ப்ரொமோஷனில் சென்னையில் வேலை கிடைக்குதுங்க. அவங்க அம்மாவை வந்து கூப்பிடுறாங்க, சென்னைக்கு வந்துருமா என் கூட அப்படின்னு சொல்லி. இல்லை என்னால் வர முடியாது, நான் இங்கேயே இருக்கேன், நீ வேணா போயிட்டு வேலை பண்ணு அப்படின்னு சொல்லி ஷோபிதாவை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் கடுமையாக வந்து சென்னையில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி அவங்க வந்து போயிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டு வர்றது சகஜமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ இப்படி எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷோபிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா உடம்பு முடியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபோன் கால். ரொம்பவும் பயத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே அவைலபிள் இல்லைங்க. சரி, ட்ரெயினை பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை டு கொல்கட்டா ட்ரெயினை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. லக்கிலி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்துமே கிடச்சிருதுங்க. ஸோ அந்த பர்த்தில் ஏறி படுத்துக்கிறாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். ஸோ அவ்வளோ தூரம் போகணும், தனியாக வேற போகணும். தனியாக போகும்போது நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த சென்னை டு கொல்கட்டா போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் மலை தொடர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து போகணும். ஸோ நடுவில் வந்து நிறைய ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் எல்லாமே வருங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு நைட் ஒரு 12 மணி அளவு இருக்கும். அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான காட்டுப்பகுதிக்குள்ளே போய்கிட்டு இருக்குங்க. ஷோபிதாவுக்கு அந்த பர்த்தில் வந்து படுத்து தூங்குறதுக்கும் வந்து முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே அவங்க அம்மா ஞாபகமாகவே இருக்கு. உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜன்னல் வெளியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெளியே இருட்டு தான், உள்ள எல்லாருமே வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் தூரத்தில் ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் தெரியுதுங்க. அந்த சின்ன வெளிச்சம் யார் மேலே படுது அப்படின்னா அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெண் வந்து நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த பெண் மேலே வெளிச்சம் விழுகுது. அந்த பெண்ணுடைய முகம் வந்து கிளியராக இவங்களுக்கு தெரியல, ஆனால் அவங்க அந்த பெண்ணை வந்து இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுடைய ஃபேஸில் இருந்து இவங்களுடைய கண்ணை எடுக்கவே முடியலைங்க. அப்படியே இவங்க உத்து பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பிளிட் செகண்டுக்கு அவங்க அம்மாவை பற்றின நினைப்பு இவங்களுடைய மனசில் சுத்தமாக இல்லவே இல்லை. அந்த ஒரு உருவத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ச்சே என்னடா அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். திரும்பியும் வந்து ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிகளுக்கு நடுவில் வந்து ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதே பொண்ணு வந்து நிற்குதுங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ட்ராவல் ஆகிடுச்சு. ட்ரெயின் எவ்வளவோ தூரம் வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்து இப்போ வேறு ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இவ்வளோ ஸ்பீடாக அந்த பொண்ணுனால் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட்டு. உத்து பார்த்துக்கிட்டே இருந்தால் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த காட்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே இவங்களை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ லிட்ரலாக இவங்க ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்காங்க. இவங்க ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு, இவங்களை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை சுற்றி தான் இந்த ட்ரெயின் வந்து சர்க்கிள் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு ஒரு பிம்பம் வந்து தெரியுதுங்க. அதை பார்த்த உடனே இவங்களுடைய மனசெல்லாம் ஒரே பயம். ஐயோ என்னடா இது இப்படிலாம் நடக்குது, நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கிள்ளியெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையாகவே நடக்குது. ஐயோ நம்ம ஏதோ ஒரு
பெரிய அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன்னு அந்த ட்ரெயினில் மழை பெஞ்சா அந்த ஜன்னலில் மூடுறதுக்கு ஒரு ஷீட் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு மூடிட்டு அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு மூடிட்டு கம்முன்னு இவங்க படுத்துக்கிறாங்க. அப்பா இதுக்கப்புறம் வெளியே பார்க்க வேண்டாண்டா அப்படின்னு படுத்துக்கிட்டே இருந்தால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ட்ரெயின் அந்த இடத்துல வந்து நிற்குதுங்க. நின்று எதுக்காக நிற்குதுன்னு தெரியல. ஒரு வேளை சிக்னலா இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகணுமா என்ன எதுவுமே தெரியல. ஒரு ஸ்டேஷனே இல்லாத இடத்துல ட்ரெயின் வந்து நிற்குது. நின்றுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் திடீர்னு அந்த ட்ரெயின் கதவை திறக்கிற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது. இவங்களுக்கு அந்த சைடு பர்த் இருக்கு இல்லையா, சைடு பர்த்தில் தான் சீட்டு கிடச்சிருந்தது. ஏன்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் சீட்டு புக் பண்ணதுனால இவங்க என்னடா இது ட்ரெயின் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி எழுந்து உட்கார்றாங்க. அந்த ட்ரெயினுடைய கதவு திறக்கிற மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட் கதவு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்க மெதுவாக இப்படி எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, காட்டுப்பகுதிக்கு நடுவில் ஒரு பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்மா இப்போது இவங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த கதவு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே ஷோபிதாவியை முறைச்சி பார்த்துக்கிட்டு திடீர்னு இப்படி தலையை சாய்க்குதுங்க. தலையை சாய்ச்சி சிரிக்குது. ஒரு விதமான ஒரு சிரிப்பு, ஒரு அமானுஷமான சிரிப்பு, சவுண்ட் இல்லை ஆனால் ஈ அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ ஏதோ ஒன்று நடக்குதுரா இங்கே. இப்படி திரும்பி பார்க்குறாங்க, யாராவது முழிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே முழிச்சில்லை. எல்லாருமே கொரட்டை விட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன்னு படுத்து அப்படியே வந்து தலையை வந்து பெட்ஷீட்டில் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ட்ரெயின் மூவ் ஆகுது. ட்ரெயின் மூவ் ஆன உடனே சரி அந்த ஆன்மா போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு இந்த பக்கம் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா, இவங்க சைடு பர்த்தில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல 2 பர்த் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பக்கம் ஒரு 2 பர்த் இருக்கும் இல்லையா, அதுக்கு எக்ஸாக்டாக இவங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பர்த்தில் ஒரு நபர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அந்த சீட்டுடைய கார்னரில் இந்த ஆன்மா வந்து இப்படி உட்காந்து ஷோபிதாவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அப்படியே டகடகன்னு கையெல்லாம் நடுங்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ட்ரெயினில் கத்துனா வர பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் பார்க்கக்கூடாது, அந்த ஆன்மாவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பயத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்கனால அந்த ஆன்மா மேலே இருந்து கண்ணை எடுக்கவே முடியலைங்க. ஒரு விதமான ஒரு மயக்கம், ஒரு மெஸ்மரைஸ் பண்ண மாதிரி அந்த ஆன்மா வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆன்மா வந்து இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கு, இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வில்லத்தனமாக சிரிக்குது, அதே மாதிரி தலையை வந்து சாய்க்குது. அதுக்கப்புறம் பட்டு அந்த சீட்லேருந்து ஏதுக்குதுங்க. அந்த சீட்லேருந்து எழுந்துக்கும் போது இவங்களுடைய முதுகுல யாரோ ஓங்கி ஊசியை வச்சு நறுக்குன்னு குத்துன மாதிரி சரியான ஒரு வலி. அந்த வழியில் இவங்க வந்து கதறாங்க, செம்ம கத்துறாங்க. கத்துனதுல அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்றாங்க. இவங்க அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே முதுகை பிடிச்சிக்கிறாங்க. ஐயோ வலிக்குதுன்னு. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2-3 லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி என்ன இது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி இருக்குது, என்னுடைய முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னா, சரிமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதுகை பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையிலே அவங்களுடைய முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசியை வச்சு குத்தி அப்படியே வந்து ஊசியை கிழிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மார்க் வந்து இருக்குங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷான ஒரு வூண்டு அவங்களுடைய முதுகில் இருக்குது. ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அவங்க ஐயோ என்னம்மா இது ரத்தம் வருது, எங்கம்மா குத்தி கிழிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்க்குறாங்க. சரி பின்னாடி ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே கிடையாது. அவங்க எங்கேயுமே குத்தி கிழிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிடையாது. இவங்க சைடு பர்த்தில் தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பர்த்தில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சின்ன குழந்தை தாங்க இருக்குது. ஒரு 8 வயசு ஒரு பொன் குழந்தை. அந்த குழந்தையும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சரிம்மா எதுவும் பயப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுமா, நான் கொஞ்சம் நேரம் உட்காறேன், அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து கொஞ்சம் நேரம் வந்து இவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஷோபிதா வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு பகுதிகளுக்கு நடுவில் ஒரு ஆன்மாவை பார்த்தேன். அந்த ஆன்மா வந்து அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தது, என்னை நோக்கி நகுந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் நின்றுச்சுங்க. அந்த ட்ரெயின் நிற்கும் போது அந்த ஆன்மா வந்து உள்ளே வந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தது. அது ஏஞ்சி என் முன்னாடி நடந்து வரும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா ஒன்றும் பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு,
இந்த கோயில் பிரசாதம் வச்சுக்கோ, சாப்பிடு, அதுக்கப்புறம் கையில் வந்து ஒரு தாயத்தை கட்டி விட்டு உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து நடந்து போயிடுறாங்க. ஆண்டி இங்கேயே கொஞ்சம் இருங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் எப்படிமா இருக்க முடியும், எனக்கு செம்ம தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்து தூங்குறேன், ஏதாவது ஒன்றா குரல் கொடுதோ, இங்கே தானே இருக்கேன் நான் வந்துடுறேன், ஒரு 2 பெர்த்து தள்ளி தானே இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஷோபிதாவுக்கு இன்னமும் பயம் அதிகரிக்குது. இந்த ஒரு பயணம் அடுத்த ஒரு 10 மணி நேரம் இவங்க ட்ராவல் பண்ணி ஆகணும். அந்த 10 மணி நேரம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட உச்சகட்டத்தில் வந்திருக்காங்க. அப்படியே திரும்பியும் ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தா காட்டு பகுதியெல்லாம் தாண்டி ட்ரெயின் வந்துருச்சுங்க. சிட்டிக்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கு, நல்லா செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. வெளியே எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது, அப்படியே கும்மு இருட்டாக இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தூரத்தில் வீடுகள்லாம் தெரியுது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் தெரியுது, ஒரு இடத்துல வெளிச்சம்லாம் தெரியுது. அப்படியே நல்லா ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு வீட்டோட மொட்டை மாடியில் சின்னதாக ஒரு லைட்டு, அந்த லைட்டில் கீழே அந்த ஆன்மா, இவங்க முன்னாடி பார்த்தாங்களா ட்ரெயினில் பார்த்தா அதே ஆன்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ட்ரெயின் செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு, இவங்களுடைய பார்வை முழுவதும் அந்த ஒரு லைட்டில் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு, அந்த லைட்டுக்கு கீழே இருக்கிற ஆன்மாவில் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அப்படியே அந்த ஆன்மாவை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா அதே மாதிரி ஒரு செய்கை காட்டுது, அதே மாதிரி தலையை சாய்க்குது, அதுக்கப்புறம் சிரிக்குது. ஆனால் இந்த தடவை அந்த ஆன்மா இவங்களை நோக்கி நடந்து வராமல் கையை அப்படியே நீட்டுதுங்க. கையை நீட்ட இவங்களுக்கு ஒரு ஃபீல் என்னன்னா, இவங்களுடைய உடம்பே அந்த ஆன்மா வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த ஜன்னல் கம்பிக்குள்ள போயிட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டு ஐயோயோன்ட்டு செம்ம வலி. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷோல்டரை யாரோ வந்து தட்டுறாங்க. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, அந்த ஆன்மாவுடைய கண்ட்ரோல்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாங்க. ஃப்ரீ ஆகிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பையன் வந்திருக்கான், ஒரு 23 to 24 இயர்ஸ் பையன். அவனுமே கொல்கட்டா தான் வந்து போய்கிட்டு இருக்கான். அவன் பேர் வந்து சுரஜித். சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு என்னென்னமோ ஆகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ ஒரு பொண்ணை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். என்னது பொண்ணை பார்த்தியாவா? ஆமாம், ஒரு பொண்ணுடைய ஆன்மாவை வந்து பார்த்தேன், அது பொண்ணு கிடையாது, அது பேய் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா அதை பார்த்ததுலேருந்து எனக்கு எதுவுமே நடக்கிறது சரியாகவே படலை அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், நானும் அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த ஆன்மாவை பார்த்தேன், கரெக்டாக அந்த காட்டு பகுதிகளுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், காட்டு பகுதிகளுக்கு நடுவில் தான் நின்றுக்கிட்டு இருந்தது அப்படின்னு. ட்ரெயினுக்குள்ளே வந்துச்சா அப்படின்னு கேட்குறான். ஆமாம். இந்த சீட்டில் உட்காந்துச்சா அப்படின்னு கேட்குறான். ஆமாம். இதெல்லாம் எப்படியா உனக்கு தெரியும்னா, நீ பார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் நானும் பார்த்தேன், ஆனால் அதை தவிர்த்து இன்னமும் ஒரு சில விஷயங்களை பார்த்தேன், அதை நான் சொல்கிறேன் கேளு அப்படின்றான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நீ வேறு ஏதோ சொல்லி தொலைய போகிற அப்படின்னா. இல்லை நான் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கேயே உட்காந்துக்கிறேன், உன்னுடைய சீட்லேயே நான் வந்து உட்காந்துக்கிறேன், 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணுவோம், அப்போ தான் நம்ம வந்து பயப்பட மாட்டோம், ஏன்னா நானுமே செம்மையாக பயந்து தான் இருக்கேன், அந்த ஒரு ஆன்மா வந்து இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, உனக்கு என்னையா நடந்தது அப்படின்னா, எக்ஸாக்டாக ஷோபிதாவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பையனுக்கும் நடந்திருக்கு, சுரஜித்துக்கு. சரி, உன்னுடைய பர்த் எங்கடான்னு கேட்டால், இந்த சைடு ஆர்ஏசி பர்த் இவங்களது, பக்கத்து சைடு ஆர்ஏசி பர்த் வந்து அந்த பையனுது, அந்த சைடு பர்த் வந்து அவனது கீழே. ஸோ இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்னென்ன நடந்ததுன்னா அது எக்ஸாக்டாக அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி, நான் இந்த மாதா லக்ஷ்மியை வந்து நிறையா கும்பிடுவேன், அப்படியே லக்ஷ்மி மாதாவை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து கண்ணை மூடி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆன்மா இங்கே தான் உட்காந்துது, எழுந்து இந்த பக்கம் நடந்து போச்சு, உன்னுடைய கதறல் சவுண்டு கேட்டுச்சு, அப்போ தான் நான் கண்ணு முடிச்சு பார்த்தேன், எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்டாங்க, உன்னுடைய முதுகுலலாம் அடிபட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து உட்காந்துட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டதெல்லாம் என்னுடைய காதில் கேட்டுச்சு. சரி, அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் திரும்பியும் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காலை யாரோ வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு உண்டாச்சு. யாரா காலை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எனக்கு அந்த இடத்துல இருந்தது, என்னுடைய காலை பிடிச்சி யாரோ இழுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய காலில் நகத்தை வச்சு அப்படியே ஊசியால் குத்துனா எப்படி வந்து ஒரு வலி வலிக்குமோ, அந்த நகமே ஊசி மாதிரி இருந்து அப்படியே காலில் இறக்குனா எப்படி வலி வலிக்குமோ அந்த மாதிரி ஒரு வலி வலிச்சுது. அந்த வலியில் என்னால் கத்த முடியல, ஏன்னா எல்லாருமே வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் பட்டுன்னு எழுந்து காலை பார்த்தா உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்குது, இதோ பாருங்க மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கை வந்து காட்டினா. பார்த்த உடனே, ஆமாம் உனக்கும் ஊசியில் குத்துற மாதிரி ஒரு மார்க் இருக்குது, இது கிழிச்சிருக்காங்களே. ஆமாம் எனக்கும் கிழிச்சிருக்காங்க, உன்னோட முதுகுலையும் அதே மாதிரி ஒரு மார்க் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆமாம் என்னுடைய முதுகுலையும் அதே மாதிரி ஒரு மார்க் தான்டா இருந்தது, என்ன இது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னெல்லாம் தெரியல, ஆனால் நம்ம 2 பேருக்கும் ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒன்று கனெக்ஷன் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி அதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குது ஷோபிதா. இல்லை அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் சொன்னேன் அப்படின்னா நீ ரொம்ப பயந்துருவே அப்படின்னு வந்து சொல்கிறான். இல்லை நீ சொல்லு அப்படின்னு.
சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னுடைய காலில் அந்த வூண்டு இருந்தது இல்லையா, அதில் வந்து ஒரு கர்ச்சீஃபை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன். தூங்காமல் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே உட்காந்துக்கிட்டே வந்து தூங்கிட்டேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு கனவு மாதிரி ஒன்று வந்தது. அந்த கனவில் நீ அந்த ட்ரெயினுடைய டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் பக்கத்தில் போய் நின்று அந்த ஆன்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிற. ஓடும் ட்ரெயின்லேருந்து அந்த ஆன்மா வந்து உன்னை வெளியே இருந்து இப்படி கூப்பிடுது. நீ ஓடும் ட்ரெயின்லேருந்து வெளியே எகிரி குதிக்கிற. ஆப்போசிட்டில் வந்த ட்ரெயினில் அடிபட்டு நீ சுக்குநூறாக உடஞ்சி பிஞ்சு போயிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டுனே, டே என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் எனக்கு அந்த மாதிரி கனவு வந்தது. கனவு வந்தோடனே திரும்பியும் நான் முழிச்சுக்கிட்டேன். ஆனால் முழிச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னொரு மிகப்பெரிய காட்சி காத்துக்கிட்டு இருந்தது. எனக்கு ஆப்போசிட் பர்த்தில் ஒரு நபர் வந்து நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலாக ஒரு லேடி வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய கால் வந்து வெளியே இப்படி இருந்தது. காலில் வந்து லைட்டாக அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி, இப்படி காலை மட்டும் இப்படி 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 ஆட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த லேடி ஆட்டிக்கிட்டே இருந்தது காலை. நானும் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தா இப்படி இருந்த கால் அப்படியே நீட்டமாக வந்த மாதிரி இருந்தது. நீட்டமாக வந்து அப்படியே கால் வந்து தொங்குச்சு. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே படப்படா நடிக்க ஆரம்பிச்சது. அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கால் வந்து அப்படியே தர வரைக்கும் வந்துச்சு. தர வரைக்கும் வந்து அப்படியே என்னுடைய முகத்து பக்கத்தில் வந்து அந்த கால் நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பயத்தோட உச்சக்கட்டத்துக்கு போய் ஐயோ என்னடா இது அப்படின்னும் போது அதுவும் ஒரு கனவு தான். ஸோ கனவுக்குள்ள ஒரு கனவு பார்த்த மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல. நடக்கிறதெல்லாம் உண்மையா, இல்லை உண்மையிலேயே ஒரு இல்யூஷனா, இல்லை கனவா, இல்லை என்னுடைய கற்பனையா, எதுவுமே எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்தது. சரி, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 நிமிஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது தூரத்தில் அந்த வீடு இருந்தது இல்லையா, வீட்டுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு லைட்டு, அந்த லைட்டுக்கு கீழே அந்த ஆன்மா வந்து நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த ஆன்மா அதே மாதிரி என்னை பார்த்து இப்படி 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 இப்படின்னு கையை வந்து அசைவு காட்டிக்கிட்டு இருந்தது. அந்த அசைவு காட்டும் போது அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என் கூட வந்துரு, என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டுது. என்னடா நீ எட்டி பார்த்தா நீ வந்து ஜன்னலோட ஒட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆமாம், எக்ஸாக்டாக எனக்கு நடந்த மாதிரி உனக்கு நடந்திருக்கு. ஆனால் உனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எப்படி இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து மாதா லக்ஷ்மியை ரொம்ப கும்பிடுறேன். ஸோ அந்த லக்ஷ்மி மாதா நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து அந்த கொல்கட்டாலலாம் வந்து இந்த லக்ஷ்மி மாதா அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்க வந்து அந்த காடஸை தான் வந்து கும்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காடஸை 2 பேரும் கும்பிட்டு அவங்க பாட்டு ப்ரே பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வாட்டி நார்மலாக ஓப்பன் ஆகலை, அப்படியே டமால்னு ஓப்பன் ஆகுதுங்க. யாரோ எட்டி உதச்சா எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆகிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே எட்டி இப்படி பார்க்குறாங்க. அந்த டோர்லேருந்து எக்ஸாக்டாக அந்த ஒரு ஆன்மா நடந்து வருதுங்க. நடந்து வந்து அந்த இடத்துல திரும்பியும் நிற்குது. திரும்பியும் நின்று இவங்க 2 பேரும் இப்படியே பார்க்குதுங்க. பார்த்துக்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் அந்த ஆன்மாவுடைய கண்கள்லேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. இந்த தடவை தான் அந்த ஆன்மாவுடைய ஃபேஸை இவங்க கிளியராக பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பாதி சைடு முகம் வந்து எரிஞ்சு போன மாதிரி, இந்த சைடு வந்து ஏதோ அடிப்பட்ட மாதிரி, கீழே விழுந்து அப்படியே தர இழுத்துக்கிட்டு போனால் மூஞ்சியெல்லாம் தேய்ச்சிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்க மாதிரி, அப்படியே ரத்தம் அப்படியே அந்த தேய்ஞ்ச முகத்துலேருந்து அப்படியே வடிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி, கண்ணு வந்து ஃபுல்லாக அப்படியே சக்கச்சவையர்னு இருந்து முடியெல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாக, அதுக்கப்புறம் ஒரு சில முடிகளை வந்து அப்படியே கையை வச்சு புடுங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரத்தம்லாம் வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு முகம் வந்து அந்த ஒரு ஆன்மாவுக்கு வந்து இருக்குங்க. அப்படியே இவங்க அந்த ஆன்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா பட்டுன்னு அந்த ஆன்மா இவங்களை நோக்கி ஓட ஆரம்பிக்குதுங்க. ஓட ஆரம்பிச்ச உடனே இவங்க அப்படியே பதட்டத்தில் வந்து அப்படியே எகிரி குதிக்கிறாங்க. அந்த ஒரு சீட்ல இருந்து இந்த சைடு ஓடுறாங்க. இந்த சைடு ஓடினா இந்த சைடும் அதே ஆன்மா வந்து நின்றுகிட்டு இருக்கு. அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட்டோடைய 2 டோருமே ஓப்பன் ஆயிருக்குங்க. 2 டோரு 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாக்கள் இருக்கு. அதே ஆன்மா 2 சைடுமே நிற்குது. இவங்க இந்த பக்கம் பார்க்குறாங்க, இந்த பக்கம் பார்க்குறாங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல இவங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ கடவுள் விட்ட வழிடா சாமி அப்படின்னு சொல்லி திரும்பி இவங்களுடைய பர்த்தில் போய் உட்காந்து கண்ணை மூடி வந்து கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது அந்த காடஸ் லக்ஷ்மியை வந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, அந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி தாங்க இருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சீட்டில் மட்டும் பயங்கர சில்னஸ். அதாவது இவங்க இருக்கிறது நார்மலான ஒரு ஸ்லீப்பர் கோச் தான், ஏசி கம்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது. அந்த ஸ்லீப்பர் கோச்சில் எவ்வளோ சில்னஸ் இருக்கும். சரி, ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு சில்லு காற்று வரும், இதெல்லாம் ஓகே. ஆனால் ஏசி போட்ட மாதிரி ஒரு சில்னஸ்ஸு இவங்களை சுற்றி ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல
தூரத்திலிருந்து யாரோ சிரிக்கிற சவுண்டு அப்படியே எக்கோவாக வந்து இவங்களுடைய காதில் கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கேட்குது. சிரிச்சுக்கிட்டே என் கூட வந்துடுறீங்களா அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. என்னடா இது என் கூட வந்துடுறீங்களான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சுரஜித் அண்ட் ஷோபிதா ரெண்டு பேரும் அப்படியே முகத்தை பார்த்துக்கிறாங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரகலையாக நடக்குதுங்க. என்னன்னா இவங்களுடைய 2-3 பர்த்து தள்ளி இருக்கிற ஒரு பேசஞ்சர் திடீர்னு எழுந்து கத்துறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்தா அவர் எழுந்து கத்திக்கிட்டு நேராக குடுன்னு எங்கே ஓடுறாருன்னா கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆயிருந்தது இல்லையா, அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கிற இடத்துல ஓடுறாருங்க. சுரஜித் இதை பார்த்துறாரு. ஐயோ இந்த ஏதோ தப்பாக நினைக்குது அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடி போய் அந்த ஒரு பேசஞ்சரை பட்டுன்னு பிடிக்கிறாருங்க. சுரஜித் அந்த பேசஞ்சரை பிடிக்கல அப்படின்னா அந்த பேசஞ்சர் ஓடுற ட்ரெயின்லேருந்து குதிச்சிருப்பாருங்க. அந்த பேசஞ்சரை பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. அப்போ தான் அந்த பேசஞ்சருக்கு ரியலைஸ் ஆகிறாரு, இந்த மாதிரி நான் ஓடுற ட்ரெயின்லேருந்து குதிக்கிறதுக்கு போயிருக்கேன் அப்படின்றது. அப்போ தான் அந்த பேசஞ்சரை ரியலைஸ் பண்ணுறாரு. பையா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரிலப்பா, எனக்கு என்னென்னமோ நடக்குதுப்பா, யாரோ ஒரு பொண்ணு என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அந்த பொண்ணு கூப்பிட்டதில் நான் அப்படியே மயங்கிட்டு நானே போய் ட்ரெயின்லேருந்து குதிக்க போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த ஒரு நபருக்கும் இவங்க 2 பேருக்கும் நடந்த மாதிரியே நடந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேர்னாலையும் அந்த ட்ரெயினை விட்டு குதிக்க முடியலைங்க. ஆனால் அந்த ஒரு பேசஞ்சர் குதிக்கிற லெவலுக்கு போயிட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த 2 பேருமே கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க. இன்னொருத்தர் வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவர். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி நம்பிக்கையே இல்லை, பேய் மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு ரியாக்ஷனு, இதை வந்து இல்யூஷனு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு மனுஷன். ஆனால் அவரே வந்து ஹிப்னோடைஸ் ஆகி அவர் வந்து ட்ரெயின்லேருந்து குதிக்க போகும்போது தான் பேய் இருக்குது அப்படின்னு வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவரே வந்து எப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படியே இந்த ஒரு ட்ரெயின் ட்ராவல் வந்து போகுதுங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டைலான ஒரு என்விரான்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கழிச்சு இவங்க எல்லாருமே நார்மல் ஆகிறாங்க. சுரஜித் அண்ட் ஷோபிதா 2 பேரும் கொல்கட்டாவுக்கு வந்து போகிறாங்க. ஷோபிதா அது வரைக்கும் சொல்லிடுறாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சுரஜித்தும் சொல்கிறார் நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. பார்த்தா அவங்க அம்மா வந்து கம்ப்ளீட்டாக ஃபைனாக தான் இருக்காங்க, சரியாயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூடயே வந்து ஒரு 10-15 நாள் வந்து ஷோபிதா தங்குறாங்க. சுரஜித் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் ஆகிட்டாராம். இப்போ க்ளோஸான ஃப்ரெண்டை விட்டு இப்போ வந்து ஒரு லவ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு அமானுஷமான ஒரு நிகழ்வு தான், ரொம்ப பயங்கரமான ஒரு அமானுஷமான நிகழ்வு. இந்த நிகழ்வு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னெல்லாம் தெரியல, அந்த ஆன்மா யார் அப்படின்றதும் தெரியல. ஆனால் அந்த ஆன்மா இந்த ட்ரெயினில் இருக்கிற 2-3 பேரை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்கு. அது ஏன் டார்கெட் பண்ணிச்சு அப்படின்றதும் தெரியல. இந்த வீடியோவுடைய முடிவில் நிறைய கேள்விகள் வந்து இருக்குங்க. அந்த கேள்விகளுக்கு உண்டான விடையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த விடையை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.